ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, என்னுடைய பேர் ஹுசேன், கிறிஸ்துக்குள் ஆண்ட்ரூஸ். அப்பா பேர் பாஷாபாய், அம்மா பேர் அவரஞ்சி, அண்ணன் பேர் காதர், மஸ்தான், குளோரி, பதர்னிஷா, ஜானகிராமன். இன்னொரு 8 பேர். நாங்கள் 8 பேரில் ஒருத்தர் குழந்தை இல்லாத இருந்தாங்க. சிறு வயதிலேயே என் தாய் தகப்பன் ஒரு குழந்தைய அவர்களுக்கு கொடுத்து விட்டார். அவங்க எங்கே இருக்கிறாங்க ஏது இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 8 பேர். அம்மா பேர் அவரஞ்சி, நிக்கா பண்ணின அப்பா ஜமீலான்னு பேர் வச்சார். இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்க சொல்ல பரிசுத்த வேதாகம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது ஒரு வார்த்தை. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அன்பான தேவ ஜனமே, என் தாயும் என் தகப்பன் செய்த தொழில் என்னவென்றால் விபச்சார தொழில். அந்த விபச்சார தொழில் நிமித்தம் எங்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த விபச்சார தொழில் நிமித்தம் நாங்கள் கோஹோன்னு வாழ்ந்து கொண்டிருந்தோம், நன்றாக இருந்தோம். 10 பேர் கூட பாஷாபாய் வீட்டில் ஆகாரம் கிடைக்கும், சாப்பிட்டு போகலாம் என்று வந்தாலும் என் தகப்பனார் 10 பேர் வந்தாலும் ஆகாரத்தை போடுவார். ஆனாலும் அந்த வருமானம் என்னவென்றால் பாவத்தின் வருமானம். அதாவது என் தாயும் என் தகப்பனும் பெண்களை வச்சு விபச்சார தொழில் நடத்துவார்கள். அந்த விபச்சார தொழில் நிமித்தம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாங்கள் ஓஹோன்னு வாழ்ந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். எங்கள் வீட்டில் 4 பதார்த்தம் செய்வார்கள். அந்த 4 பதார்த்தமும் ஒருவருக்கும் 8 பேருக்கும் வித்தியாசமான குழம்பாக தான் இருக்கும். இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்க சொல்ல அநேக பெண்கள் எங்கள் இல்லத்தில் இருப்பார்கள். அநேக ஆண்கள் அந்த விபச்சார தொழிலை பண்ணுவார்கள். நான் சிறு பிள்ளையாக இருக்கிறப்போ என் தாயும் என் தகப்பனும் ஏஜென்ட் காசு வாங்குவாங்க. நான் உள்ளே போகிறப்போ அந்த பாவத்தை செய்து கொண்டு இருக்கவங்க என்னை வெளியே தருத்துவாங்க. வெளியே போன்னு என் கையில் 5 காசோ 10 காசோ அந்த சிறு வயதில் என்னை கொடுத்து திருத்துவார்கள். எனக்கு நல்லா நினைவு இருக்குது. இது நிமித்தம் தான் எங்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாவத்தினால இந்த வருமானத்தினால நாங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். பிரியமானவர்கள், யாராவது ஒருவர் சொல்லியிருப்பார்கள், ஐயோ இந்த குடும்பம் நாசமாக போக வேண்டும் என்று ஒருவர் யாராவது எங்கள் குடும்பத்தை சபித்து இருப்பார்கள். அந்த சாபமாகப்பட்டது எங்கள் குடும்பத்தில் அந்த சாபம் இறங்கப்பட்டது. பெரிய மாணவர்களே, அந்த சாபம் இறங்கப்பட்டவனையும் இன்னும் எங்களுடைய வீடு வாசல் எல்லாவற்றையுமே நாங்கள் விற்று வெளியே வந்துவிட்டோம். வீடு வாசல் இல்லை, நடுத்தெருவில் வந்துவிட்டோம். நடுத்தெருவில் வந்துவிட்டு பிளாட்பாரத்தில் எங்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. நன்றாக வாழ்ந்த எங்கள் குடும்பம் பிளாட்பாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். 2 கோணி 4 ஆணினுவார்கள். அந்த பிளாட்பாரத்தில் 2 கோணியை கட்டி நாங்கள் ஒரு வீடு மாதிரி கட்டி எங்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறப்போ வருமானம் இல்லாமல் ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டுகிறப்போ சாப்பாடு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். என் தாய் என் தகப்பன் சகோதரி எல்லாமே சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்க சொல்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆகாரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேதனையோடு இருக்கிறப்போ என் தாயார் என்ன செய்தாங்க, சூளை போஸ்ட் ஆஃபீஸில் சிறு பிள்ளையாக இருக்கிறப்போ என்னை இடுப்பில் தூக்கி வச்சுன்னு என் தாயார் பிச்சை கேட்பார்கள். அம்மா கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் போடுங்கம்மா என்று பிச்சை கேட்பார்கள். அந்த பிச்சை சாப்பாட்டில் எங்கள் குடும்பம் முழுவதும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பெரிய மாணவர்களே, அந்த பிச்சை எடுத்து நாங்கள் வாழ்ந்து அந்த பிச்சை சாப்பாட்டில் எங்கள் குடும்பம் எங்கள் சகோதரிகள் யாவருமே நாங்கள் அந்த சாப்பாட்டில் பங்கிட்டு நாங்கள் அந்த பிச்சை சாப்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படி பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்க சொல்ல வருமானம் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் என் தகப்பனார் யோசனை பண்ணார். பிச்சை எடுத்து சாப்பாடு செய்கிறோம், நமக்கு செலவுக்கு பணம் தேவை என்று என்ன செய்ய வேண்டும் என்று என் தகப்பனார் காகிதம் போருக்கு ஆரம்பித்தார். என் தாயும் என் தகப்பனாரும் காகிதம் பொறுக்க ஆரம்பித்தார்கள். காகிதம் பொறுக்கி
அதில் இருக்கிற வருமானத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த வருமானத்தின் நிமித்தம் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறப்போ பிச்சை எடுத்தும் காகிதம் பொறிக்கணும் எங்கள் குடும்பம் வாழ்ந்தது பிரியமானவர்களே. இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்க சொல்லோ என் சகோதரி வழுதி சென்று கொண்டிருக்கிறப்போ என் தகப்பனார் உடைய நண்பர் சொன்னார், நாங்கள் இருந்த இடம் பிளாட்பாரம் பிரமிட் அசோக் தேட்டர் தான் நாங்கள் பிளாட்பாரத்தில் வாழ்ந்தோம். அங்கே தான் பிச்சை எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம். அப்படியே வாழ்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறப்போ என் தகப்பனாருடைய நண்பர் என்ன சொன்னார், பாஷாபாய், இன்னும் பிள்ளைகள் வழுதி சென்று கொண்டிருக்கிறார்கள், வாலிப பிள்ளைகள் ஆகிறார்களே, இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ரோட்லேயே இருந்தால் எப்படி, உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா அப்படின்ட்டு என் தகப்பனுடைய நண்பர் சொன்னார், உங்களுக்குன்ட்டு ஒரு வீடு வேணும், பிளாட்பாரத்தில் வாழ்ந்தது போதும், உன்னுடைய பிள்ளைகள் வயது சென்று கொண்டிருக்கிறார்கள், நாளைக்கு பிளாட்பாரத்தில் இருக்கக்கூடாது, வாலிப பிள்ளைகள் ஆக போகிறார்கள். இன்னும் என் தகப்பனார் காகிதம் பொறுக்கிறாச்ச, காகிதம் பொறுக்கி என் தகப்பனார் என்ன செய்யணும்னு யோசனை பண்ணார். என் தகப்பனார் காகிதம் பொறுக்கிறாச்ச, வீடு வீடாக ரோடாக அந்த காகிதத்தை பொறுக்கி அது நிமித்தம் வாழ்ந்த நாங்கள் என் தகப்பனாருக்கு ஒரு வீடு வேணும்னு யோசனை பண்ணார். அவர் என்ன செஞ்சார், ஒரு குப்பை தொட்டியில் அந்த ஓலைங்க கொட்டுவாங்க, அந்த ஓலையெல்லாம் பொறுக்கி அப்படியே ஒரு கட்டி அந்த ஓலையெல்லாம் எடுத்துன்னு போய் சிந்தாரப்பேட்டை ஆற்று ஓரத்தில் ஒரு குடிசை போட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பிளாட்பாரத்தில் இருந்த நாங்கள் சிந்தாரப்பேட்டை ஆற்று ஓரத்தில் ஒரு சிறிய குடிசை போட்டு எங்கள் குடும்பம் முழுவதும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பிரியமானவர்களே, இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறப்போ அப்பயும் நாங்கள் காகிதம் பொறுக்கின்னு பிச்சை எடுத்துன்னு தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த பகுதி மக்கள், சிந்தாரப்பட்ட ஜனங்கள் எங்களை பார்த்தா பரிதாபம் படுவார்கள். ஐயோ, பரதேசி குடும்பம், இவர்களுக்கு யாரும் இல்லை என்று எங்களுக்கு ஆகாரம் கொடுப்பார்கள், எங்களுக்கு எல்லாம் உதவி செய்வார்கள். சிந்தாரப்பேட்டில் இருக்கிற ஜனங்கள் அந்த சிறு பிள்ளையாக இருக்கிறப்போ நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பிரியமானவர்களே, இப்படி எங்கள் தகப்பனார் காகிதம் பொறுக்கி என் தாயார் என் சகோதரிகள் பிச்சை எடுத்து நாங்கள் வாழ்ந்த குடும்பம். பிரியமானவர்களே, இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்க சொல்ல என்னுடைய தகப்பனார் மதுபானத்துக்கு அடிமையாக இருந்து அந்த மதுபான நிமித்தம் அவர் குடித்து என் தகப்பனார் மரித்து விட்டார். மரித்த உடனே தகப்பனை அடக்கம் பண்ண வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் கண்ணீரோடு துக்கத்தோடு சஞ்சலத்தோடு இருந்தோம். பிரியமானவர்களே, நாங்களே பிச்சை எடுக்கிற குடும்பம், காகிதம் பொறுக்கிற குடும்பம், எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று நாங்களே ஒரு நாள் சாப்பாடு யார் போடாலும் காத்து கொண்டிருப்போம். இப்படி வாழ்ந்து கொண்டு தகப்பனார் இறந்த ஒன்றியும் தகப்பனார் அடக்கம் பண்ண வேண்டும் என்று பணம் இல்லை, என்ன செய்ய வேண்டியது? ஆற்று ஓரத்தில் எங்கள் தகப்பனார் மரித்து இருந்தார். அவர் ரோட்டு ஓரமாக ஒரு கோணி போட்டு என் தகப்பனாரை பிச்சை எடுத்தோம். ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்கன்ட்டு எங்கள் தகப்பனாரை ரோட்டு ஓரமாக காமிச்சு பிச்சை எடுத்தோம். அந்த சிந்தாரப்பேட்டை ஆற்று ஓரத்தில் கட்டடம்னு ஒரு பில்டிங் உண்டு. அந்த கட்டடத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், 3 பேர் பாவம் பரதேசி, இவங்க ரொம்ப ஏழை திக்கற்ற பிள்ளைகள் என்று 3 பேர் உதவி செய்தார்கள். தகப்பனாரை பிச்சை எடுத்து சாவு அடக்கம் பண்ண வேண்டும் நினைச்சோம் நாங்கள். அப்படியாக எங்கள் அத்தைமார் பாஷா எப்படி வாழ்ந்தான்னு தெரியுமா, அவன் எப்படி இருந்தான்னு தெரியுமா என்று அப்படியாக என் தகப்பனார் எங்களை அந்த சாவு எடுக்க ரோட்டில் கழுத்தின்னு இருக்கிறப்போ பிச்சை எடுக்கிறப்போ எங்கள் அத்தைமார் எங்களை திட்டி என் தகப்பனாரை நல்ல மாதிரி அடக்கம் பண்ணார்கள். என் தகப்பனார் அடக்கம் பண்ண ஒன்றையும் கொஞ்ச நாள் ஆனோன்னையும் ஆளுக்கு என் சகோதரி எங்கள் சகோதரிகள் ஆளுக்கு அவர்கள் வழுதி சென்ற ஒன்றையும் ஆளுக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கினார்கள். என் தாயார் அனாதையாக இருந்தார்கள். கொஞ்ச நாள் பொறுத்து என் தாயார் பைத்தியம் பிடித்து ரோடாக பைத்தியக்கார மாதிரி திரிந்தார்கள். சிந்தாரப்பேட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள் கள்ளத்திக்கு அடிப்பார்கள், பைத்தியக்காட்சின்னு. நான் சிறு வயதில் என் தாயை நோக்கி பார்த்து அம்மான்னு கூப்பிட்டா கூட நீ என்ன அடிக்க வரியாப்பா என்று என் தாயார் அந்த பைத்தியத்தில் என்னை கேட்பார்கள். ரொம்ப அவங்களுக்கு கீஞ்சு போன ஜாக்கெட்டு, முடியெல்லாம் சடையாக இருக்கும். அப்படியே ஒரு அழுக்கு வஸ்திரத்தை போட்டு ஒரு அலங்கோலமாக அழுக்காக காணப்படுவார்கள் என் தாயார். நான் போனால் கூட என்னை அடிக்க வரியாப்பான்னு கேட்பாங்க. என் தாயை அந்த சிறு வயதில் பார்க்குறப்போ ரொம்ப வேதனைப்பட்டேன்.
ரொம்ப துக்கப்பட்டேன். அவ்வளோ வியாதிப்பட்டு என் தாயார் மரித்து விட்டார்கள். என் சகோதரிகள் ஆளுக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டு போய்விட்டார்கள். என் தாயாரும் வியாதியில் மரித்து போனார்கள். ஆளுக்கு ஒரு வாழ்க்கையை தேடி நான் சிறு பிள்ளை, 10-12 வயது இருக்கும். நான் அப்படியாக இருக்க சொல்லணும். நான் அனாதையாக ஆக்கப்பட்டேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கண்ணீரோடும் அந்த சிறு வயதில் பாரத்தோடும் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, எப்படி பொழிக்க வேண்டும் என்று, எப்படி வளர வேண்டும் என்று, எப்படி சாப்பிட வேண்டும் என்று நான் வேதனையோடு இருக்கிறப்போ யோசனை பண்ணேன். என் தகப்பன் செய்த தொழிலை நான் செய்ய ஆரம்பித்தேன். அந்த சிறு வயதிலே நான் காகிதம் பொறுக்க ஆரம்பித்தேன். ரோடாக காகிதம் பொறுக்க ஆரம்பித்து அந்த காகிதத்தில் இருக்கிற வருமானத்தை பொறுக்கி அதை போட்டு கடையில் எவ்வளோ கிடைக்குதோ அந்த காசு வருமானத்தை என்ன செய்வேன், எங்கே சினிமா தியேட்டர் இருக்குதோ சினிமா பார்த்துட்டு ஒரு ஓரமாக அந்த சிறு கோணி உள்ள பூண்டுக்குன்னு ஒரு ஓரமாக நான் படுத்துக்கொள்வேன். பிரியமானவர்களே, இப்படி நான் சிறு பிள்ளையில் என் தகப்பன் செய்த தொழிலை நான் காகிதம் பொறுக்க ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, மழை வந்தால் காகிதம் பொறுக்க முடியாது. வேதனையோடு பாரத்தோடு இருப்பேன். மழை வந்தால் காகிதம் பொறுக்க முடியாது. வீடு வீடாக போய் பிச்சை கேட்பேன். அம்மா, தாயே, கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் போடுமான்னு பிச்சை கேட்பேன். அந்த பிச்சை சாப்பாட்டில் வாழ்ந்தேன். பிரியமானவர்களே, அப்படி அந்த பிச்சை சாப்பாடு கிடைக்கல என்றால் குப்பை தொட்டியில் எச்ச இலையை கொட்டுவார்கள். சத்திரம், கல்யாண சத்திரத்தில் எச்ச இலையை கொட்டுவார்கள். அந்த எச்ச இலையில் இருக்கிற சாப்பாட்டை, அதில் இருக்கிற கக்கி வச்ச சாப்பாட்டை, அந்த எச்ச சோறை சாப்பிட்டு நான் வளர்ந்தேன். பிரியமானவர்களே, அந்த சிறு வயதில். அதுவும் இல்லைன்னா புருஷவாக்கத்தில் டவுட்டன் ஹோட்டலு, இன்றைக்கும் அந்த ஹோட்டல் இருக்குது, டவுட்டன் ஹோட்டலு. அந்த சிறு வயதில் போய் பிச்சை கேட்பேன். ஐயா, ஏதாவது இருந்தால் உதவி செய்யுங்கன்னு காலில் உய்வேன். சில பேர் எட்டி ஒதிப்பார்கள், சில பேர் கையில் காரி துப்பார்கள், சில பேர் கொட்டுவார்கள், சில பேர் முதுகில் அடிப்பார்கள். போய் ஸ்கூல் படிக்கிறதானடான்னு. பிரியமானவர்களே, படிக்க ஸ்கூலுக்கு போவேன். அந்த சிறு வயதில் 1வது தான் ஸ்கூலில் நான் படிக்கிறப்போ போகிறப்போ, என் சிறு வயதில் 1வது படிக்கிறப்போ சாப்பாடு போடுவாங்க. சாப்பாட்டுக்கோசம் தான் போவேன். ஒரு சிலைட்டு, ஒரு தட்டு, ஒரு பை, அந்த சாப்பாட்டுக்கோசம் ஸ்கூலுக்கு போவேன். சோறு போடுவாங்க, அந்த சாப்பாடும் கிடைக்காது. பிரியமானவர்களே, இப்படியாக படிப்பும் இல்லாமல் என் சிறு வயதில் என் தாயும் தகப்பனை இறந்து விட்டார்கள். இப்படியாக என் சகோதர ஆளுக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டார்கள். இப்படியாக நான் பிச்சை எடுத்து காகிதம் பொறுக்கி எச்சோசோர் சாப்பிட்டு வளர்ந்தேன். பிரியமானவர்களே, அந்த சிறு வயதில் காகிதம் பொறுக்கிறப்போ உடம்பெல்லாம் சீலப்பெண்ணாக இருக்கும். அப்படியாக நான் கஷ்டத்தோடு பாரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருந்தேன். பிரியமானவர்களே, இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்க சொல்ல என் சிறு வயதில் அப்படியாக யார் கக்கி வச்சாங்களோ அந்த கக்குன சாப்பாடெல்லாம், அந்த எலும்பெல்லாம் நக்கி சாப்பிட்டேன். பிரியமானவர்களே, அந்த குப்பை தொட்டியில் எச்ச இலையை கொட்டுவார்கள். அந்த எச்ச இலைக்குள்ளே எடுக்க முடியாது. அந்த சிறு வயதில் பெரிய குப்பை தொட்டி, அது மேலே ஏறி அந்த எச்ச இலையை குப்பை தொட்டியில் இருக்கிறத கீழே போட்டு அதை வயசு சாப்பிட்டு என் சிறு வயதில் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். பிரியமானவர்களே, அந்த சிறு வயதில் ரொம்ப பாரத்தோடு கண்ணீரோடு அப்படியாக நான் ரொம்ப கவலையோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, எனக்குன்ட்டு ஒரு வயசு வருகிறப்போ பிச்சை எடுக்கிறத விட்டுவிட்டேன், காகிதம் பொறுக்கிறத விட்டுவிட்டேன், எச்ச சாப்பாடு சாப்பிட்றத விட்டுவிட்டேன். பிரியமானவர்களே, தலை மேலே கோணி வச்சுக்கின்னு அந்த சிறு வயதில் அப்படியாக அந்த வயது வந்தவனையும் பழைய பிளாஸ்டிக் வாங்குறது, பழைய செருப்பு வாங்குறதுன்னு கோணி தலை மேலே வச்சு ரோடாக அந்த வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, இப்படி நான் அந்த வியாபாரத்தை செய்கிறப்போ அந்த வியாபாரத்துலேயும் எனக்கு வருமானம் ஒன்றும் கிடைக்கவில்லை. பிரியமானவர்களே, அந்த வருமானமும் எனக்கு கிடைக்கவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று அப்புறம் என்ன செய்தேன், அந்த கோணியை வச்சுட்டு தலைமையில் கூட வச்சுன்னு பழைய பாட்டில் பிளாஸ்டிக் வாங்குறதுன்னு தலைமையில் கூட வச்சுன்னு அந்த சிறு வயதில் வியாபாரம் பண்ணேன். அந்த வியாபாரமும் எனக்கு கட்டுப்படி ஆகலை. பிரியமானவர்களே, 3வது சைக்கிளை வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன். பின்னாடி அடியை வச்சு பேப்பர் வாங்குறது, இரும்பு வாங்குறது, பிளாஸ்டிக் வாங்குறது, அதில் வருமானம் எனக்கு நன்றாக கிடைத்தது. பிரியமானவர்களே, அந்த சைக்கிள் ஓட்டி அனுபவத்தில் அந்த வியாபாரம் செய்கிறப்போ தவறான கெட்ட பழக்கெல்லாம் கற்றுக்கினேன்.
மதுபானம், சீட்டாட்டம், தவறான வழியில் நான் போய் கொண்டிருந்தேன் பிரியமான. அந்த வாலிப வயசில் நான் தவறான வழியில் குடிபயத்துக்கு அடிமையாக, சீட்டாட்டத்துக்கு அடிமையாக தவறான வழியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் பிரியமானவர்களே. இப்படி என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறப்போ கண் போன போக்கில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு சகோதரி சொன்னார்கள், ஊதாரி மாதிரி சுற்றி கொண்டிருக்கிறியடா, ஒரு திருமணம் பண்ணிக்கினா உனக்கு நல்லா இருக்குமேன்ட்டு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு எதுக்கா திருமணம், நான் இப்படியே வாழ்ந்துறேன்ட்டு நான் சொன்னேன் பிரியமானவர்களே. இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்க மறுபடியும் அவங்க வற்புறுத்தினார்கள். நீ திருமணம் செய்த நல்லா இருக்கண்டா, நீ இப்படி இருக்காதா தனிமையில். நாங்கள் அந்த அக்கா பேச்சை கேட்டு ஒரு நல்ல 1988 எனக்கு கலைப்பு திருமணம் நடந்தது பிரியமானவர்களே. ராஜீவ்காந்தி, மறைந்த நடிகர் ராஜீவ்காந்தி, அவர் 88 அவருக்கு 46 வயசு. அப்படி அந்த 46 வயசு இருக்கிறப்போ பிறந்த நாள் வச்சாங்க. நடிகர் வைஜெயந்தி மாலா அவங்க தலைமையில் எங்களுக்கு கலைப்பு திருமணம் நடந்தது வடபழனியில். எங்களுக்கு அவங்க நிமித்தம் 46 ஜோடிக்கு எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. அதில் நான் ஒரு கலைப்பு திருமணம், என் மனைவியும் நானும் அந்த திருமணத்தில் நாங்கள் கலந்து கொண்டோம் பிரியமானவர்களே. திருமணம் நடந்தது. என் மனைவி நல்ல மனைவி, அன்பான தேவ ஜனமே. இப்படி நடந்து முடிஞ்சது. என் மனைவி கர்ப்பமானார்கள். ஆண் பிள்ளை பிறக்க நினச்சேன், சந்தோஷமாக இருந்தேன். பெண் பிள்ளை பிறந்தது. 2வது கர்ப்பமானார்கள். ஆண் பிள்ளை பிறக்க நினச்சேன், பெண் பிள்ளை பிறந்தது. 3வது கர்ப்பமானார்கள். ஆண் பிள்ளை பிறக்க நினச்சேன், பெண் பிள்ளை பிறந்தது. நான் இருக்கிற பகுதியில் சொன்னார்கள், 3ம் பொம்பளை பிள்ளை இவனுக்கு, இவன் காகிதம் பொறுக்கி எச்சசோர் துண்ணுவேன், பிச்சை எடுத்துவேன், இவனுக்கு 3 பொம்பளை பிள்ளை, எப்படி இவன் காப்பாற்ற போகிறான்னு. ஆம் பிரியமானவர்களே, சீட்டாட்டமும் குடியும் இப்படி வாழ்ந்து கொண்டு என் 3 பெண் பிள்ளை எப்படி காப்பாற்ற முடியும்? அவர்கள் சொன்னது உண்மைத்தான். இந்த கெட்ட பழக்கத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு 3 பொம்பளை பிள்ளை, நான் என் மனைவியும் 3 பொம்பளை பிள்ளை, நாங்கள் குடும்பத்தோடு வாழ்ந்து இருந்தோம். ஒரு சின்ன வீடு எடுத்து பிரியமானவர்களே. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு நண்பன் என் வாழ்க்கையில் வந்தான். பாபா ஒருவர் எனக்கு காசு தர வேண்டும், வா பாபா போகலாம் அப்படின்னு சொன்னான். ரைட்டுன்ட்டு நான் சொன்னேன், மது சறுக்கு இல்லையே, நம்ம என்ன செய்ய வேண்டும், நான் வாங்கி தரேன் சறுக்கு, நீ வா என் கூடன்னு. அப்படியாக நான் என்ன செய்தேன், அவன் கூப்பிட்டவனையும் அவன் கூட போனவனையும் அவன் மதுபானம் வாங்கி கொடுத்தான், சாப்பிட்டோம். இன்னொரு ட்ரிப்பை மதுபானம் வாங்கி கொடுத்தான், சாப்பிட்டோம். 3ஆவது ட்ரிப்பை மதுபானம் வாங்கி கொடுத்தான், சாப்பிட்டோம். இப்படி நாங்கள் வாழ்ந்து அவன் கூட சேர்ந்துன்னு ஒன்றாக குடிக்கிறப்போ, அவன் இன்னொரு 3 பேர் ஒன்றாக குடிக்கிறப்போ அவன் காசு தரணும்னு சொன்னான் அம்பத்தூரில். ஆனால் அவன் அம்பத்தூருக்கு போகல. கீழ்ப்பாக்கம் கார்டன் அங்கே ஒரு ஸ்டேடியம் இருக்குது. அந்த ஸ்டேடியத்தாண்ட 1996 இது நடந்தது பிரியமானவர்களே. அந்த ஸ்டேடியத்தாண்ட போனோடனே அவன் என்ன செய்தான், காசு கொடுக்கணுன்னு அம்பத்தூர் சொல்லி, நான் இருக்கிற கீழ்ப்பாக்கம் கார்டன்லேயோ பக்கத்துலேயோ நீட்டாக போனால் ஒரு பர்மா பஜார் கடை, அந்த கடையில் போனவனையும் வீச்சருவாவை தூக்கி அந்த டேபிள் மேலே அடித்து அதில் இருக்கிற பொருள் எல்லாவற்றையும் எடுத்துட்டான். அந்த டேபிள் மேலே இருக்கிற பொருளெலாம் எடுத்த உடனேயும் நான் குடித்த போதை எனக்கு உள்ளே இறங்கிடுச்சு. ஏண்டா இது மாதிரி செய்கிறேன்னு கேட்டதுக்கு எனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொன்னான். நீ பண்ணுறது ராபரி, நாளைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாலும் அவன் என்ன செய்தான், ஒத்துக்கலை. நீ என் கூட வா அப்படின்னா. ரைட்டுன்ட்டு நானும் பயந்துக்கணும் என்ன செய்தேன், அவன் கூடயே போன உடனே என்ன செய்தான், ஒரு பொருளாக ஒரு இடத்துலையா அவன் விற்று கொண்டு இருந்தான். வாங்கி போகிற இடம்லாம் சறுக்கு வாங்கி கொடுத்தான். ஆனாலும் அவன் எடுத்தது எனக்குள்ளே ஒரு பயம், ஒரு திகிலும் எனக்குள்ளே வந்தது பிரியமானவர்களே. வேதனையோட பாரத்தோடு இருந்தேன். அப்போது அந்த பொருளெல்லாம் ஒரு இடத்துலையா விற்றுட்டு வரப்போ, என்னுடைய பகுதிக்கு வருகிறப்போ அவருடைய சகோதரன் சொன்னார், ஏன் என் தம்பி கூட சேர்ந்த அப்படின்னு. ஏதோ போதையில் போயிட்டேன், அது என்ன ஆக போகுதுன்னு தெரிலன்னார். ஒரு நாள் ஆச்சு அவன் எடுத்தது எனக்குள்ளே பயம் வந்தது. 2 நாள் ஆச்சு அவன் எடுத்தது எனக்குள்ளே ஒரு பயம் வந்தது. 3ஆவது நாள் ரொம்ப வேதனையோடு பாரத்தோடு இருக்கிறப்போ எடுத்தவன் சகோதரி என்னை கூப்பிட்டு சொன்னார்கள், ஏண்டா என் தம்பி கூட போனேன்,
போதையில் போயிட்டேங்க்கா, ஏதோ தெரியாத செஞ்சிட்டேங்க்கா அப்படின்னு பார்த்து போலீஸ் வரும்னு சொன்னாங்க. அன்றைக்கி நைட்டு அந்த அக்கா என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபுல்லாக நாட் சருக்கு ஊற்றி கொடுத்தாங்க. நானும் குடிக்கிறேன். அந்த பயம் எனக்குள்ளே ஒரு பயம் வந்தது. இவன் எடுத்த பயமும் திகிலும் இருந்தது. ஃபுல்லாக குடித்த உடனேயும் அந்த அக்கா சொன்னாங்க ஒரே வார்த்தை, ஜாக்கிரதையாக போலீஸ் வரும் அப்படின்னாங்க. அந்த 3ஆவது நாள் என்ன ஆச்சு நடந்ததுன்னா, மணி 2 இருக்கும். டிபி சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன், அங்கேருந்து கிரைம்காரங்க ஒரு 5 பேர் வந்துட்டாங்க. வந்து என்னை பிடித்தார்கள், அவனையும் பிடித்தார்கள். பிடித்துட்டு இருக்கிற பகுதி மக்கள்கள் சொன்னாங்க, அந்த உஷேன் என்ற பையன் நல்ல பையன் சார், அவன் எதுவும் செய்யலை சார்ன்னு. இல்லைம்மா விசாரணை தான் சொன்னாங்க போலீஸ் அதிகாரிகள். போன உடனேயும் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே போன உடனேயும் ஒரு அடி இங்கே அடித்தாங்க. உதிரி கீஞ்சின் ரத்தம், சரியான அடி. எண்ணி அவனையும் பொழுந்துட்டாங்க. அப்போ கூட சொல்கிறேன் அழுதுன்னு, ஐயா நான் எடுக்கலை ஐயா, ஏதோ போதையில் போயிட்டேன் ஐயா, நான் தெரியாத செஞ்சிட்டேன் ஐயான்னு போலீஸ்காரங்கிட்ட கையெடுத்து கும்பிட்டேன். என்னுடைய மனைவி ஒரு பக்கம் அழுகுறாங்க, என் மாமியார் ஒரு பக்கம் அழுகுறாங்க, என் பிள்ளைகள் ஒரு பக்கம் சிறு பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். வேதனையோடு பாரத்தோடு போலீஸ்காரங்கள் அன்றைக்கி டிபி சத்தத்தில் என்னை அடின்னு அடித்தார்கள். 1 நாள் ஆச்சு சாப்பிட முடியல, 2 நாள் ஆச்சு சாப்பிட முடியல. 3ஆவது நாள் எங்கள் அண்ணி என்ன செய்தாங்க, எனக்கு மசாலா வடை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தார்கள். தம்பி மசாலா வடை சாப்பிடுப்பான்னு. வானா அண்ணி, எனக்கு வானா சாப்பாடு எதுவும் வானா அண்ணின்னு. இல்லைப்பா இந்த வடை சாப்பிடுப்பான்னாங்க. பிரியமானவர்களே, நான் சிறு வயதில் காகிதம் பொறிக்கிறேன், எத்தனையோ பேப்பர் அந்த சிறு வயசில் பார்த்துக்கிறேன். ஆனாலும் எங்கள் அண்ணி என்ன செய்தாங்க, மசாலோட எந்த பேப்பரில் வேண்டாங்கன்னா ஆண்ட்ருடைய பேப்பர், அதாவது ட்ராக்ஸு ரோட்டில் கொடுப்பாங்க பார், ரோட்டில் போகிறப்போ கிறிஸ்து ஜனங்க கொடுப்பாங்க. இயேசு நேசிக்கிறார், இயேசு விசுவாசிங்க, உங்கள் பாருங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விடுதலையாகணும். அந்த நோட்டீஸ் மூலியமாக எங்கள் அண்ணி மசால் வடை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. அந்த பேப்பர் எவ்வளோ பேப்பரில் வராத அந்த பேப்பரில் கைப்பிரிதியில் அதில் மசால் வடை வாங்கிட்டு வந்தாங்க. வடை சாப்பிடல, 1ஆவது தான் படித்தேன், கூட்டி படித்தேன். சமாதானம் சந்தோஷம் என்று போட்டிருந்தது, படிக்க தெரியாது. அப்போ இயேசுவை நோக்கி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டேன். இயேசுவே ஆண்டவரே, உன்னை எவ்வளோ அசிங்கமாக திட்டிக்கிற ஆண்டவரே, எவ்வளோ கட்ட வார்த்தையாக திட்டிக்கிற ஆண்டவரே, எவ்வளோ ஊழியக்காரங்களை நான் தவறாக பேசிக்கிற ஆண்டவரே, கட்ட வார்த்தையா. ஏசப்பா நீ தான் ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுக்க வேணும்னு அன்றைக்கு 96 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தேன். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அன்றைக்கு 96 அந்த ட்ராக்ஸ் மூலியமாக அவருடைய வார்த்தையை படித்து அன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன். பிரியமானவர்களே, 5 நாள் K6 போலீஸ் ஸ்டேஷன் இருந்தேன், 5 நாள் சென்ட்ரல் ஜெயிலில் இருந்தேன். நான் சென்ட்ரல் ஜெயிலேருந்து வெளியே வருகிறப்போ என் வீட்டில் என் பிள்ளைகள் என் மனைவி சொன்னார்கள், பாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்க வேண்டும் பாய், ஆண்டவரை நம்பு, உனக்கு குடிப்பழக்கம் இந்த கேஸில் எல்லாம் தீய பக்கத்து விடுதலையாக்குவாருன்னு என் மனைவி ஆலோசனை சொன்னார்கள். அப்படியாக நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் சொன்னேன், அப்போது நான் விசுவாசிக்கிறோமா என்று. அப்போ சொல்லி கொண்டு இருக்கிறப்போ ஒரு கூட்டத்தார் வந்து ஓப்பனர் ஊழியம் பண்ணி வந்து என் வீட்டு வாசலாண்டியே வந்து போடுறாங்க. அது என்ன வசனம் சொன்னாங்கன்னு தெரில, 1996 அது என்ன வசனம் ஏது என்னன்னு எனக்கு படிப்பு அறியாதவன், நானும் புத்தி இல்லாதவன், ஒன்றுமே தெரியாது. அப்போது அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு அவர் காலில் விழுந்தேன், ஐயா இந்த கேஸுலேருந்து என்னை விடுதலை கொடுப்பார்களா என்ன. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், நீ இயேசு விசுவாசிப்பா, உனக்கு ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார் என்று. அப்படியாக அந்த நாள் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, அந்த நாள் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். கடன்காரனாக இருந்தேன், குடிகாரனாக இருந்தேன், எல்லாம் கெட்ட பழக்கத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்க சொல்ல அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன். கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 திசையிலும் கடன்காரங்க என்னை தேடி வருவார்கள். நான் 1 மணிக்கு போய் படுத்தினா கடத்துக்கு பயந்து அவனுங்க 2 மணிக்கு வந்து அசிங்கமாக கட்ட வார்த்தையாக திட்டுவார்கள்.
வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இல்லையான்னு கேட்பார்கள். கெட்ட வார்த்தையாக திட்டுவார்கள். அப்படியாக அந்த அவமானத்தோடு சஞ்சலத்தோடு இருந்தேன் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் விசுவாசித்தேன் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுக்குது பிரியமானவர்களே. அன்றைக்கு கர்த்தரை நான் ருசித்து பார்த்தேன் பிரியமானவர்களே. 4 மொழியில் இருந்த கடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுத்தார் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, உன்னை கீழாக்காமல் உன்னை நான் மேலாக்குவேன் என்று. என்னை மேலான அனுபவத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார் பிரியமானவர்களே. நான் படிக்காதவன், 3 பெண் பிள்ளைகளும் நான் படிக்க வச்சேன் பிரியமானவர்களே. 3 பெண் பிள்ளைகளும் படிக்க வச்சவனையும் 2 பேர் டிகிரி, ஒரு பெண் +1. அந்த டிகிரியில் ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தது பிரியமானவர்களே. ஒரு பொண்ணுக்கு வந்து காலேஜ் எங்கன்னா உமன்ஸ் காலேஜ் என்று அந்த காலேஜில், ஒரு பொண்ணு வந்து வள்ளியம்மாள் காலேஜ், ஒரு பொண்ணு வந்து +1 படிச்சுது. இப்படி 3 பெண் பிள்ளைகளும் நல்லா படித்தார்கள் பிரியமானவர்களே. 3 பெண் பிள்ளைகளுக்கும் திருமண காரியத்தை நடத்தினேன் பிரியமானவர்களே. சிறு வயதில் காகிதம் பொறுக்கி எச்சசோறு சாப்பிட்டு பிச்சை எடுத்த வாழ்ந்த என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை உயர்த்தினார் பிரியமானவர்களே. எப்படி சிறு வயதில் நான் காகிதம் பொறுக்கி கடையில் போடுவனோ, அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ஒரு ஓனராக்கி மற்றவங்க காகிதம் பொறுக்கி என்கிட்ட போடுற மாதிரி என்னை உயர்த்துகிறார் பிரியமானவர்களே. முதல் தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுகிறது. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடினேன். வாலிப வயதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடினேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை உயர்த்தினார் பிரியமானவர்களே. நீங்கள் கண்ணீரோடு, துக்கத்தோடு, அவமானத்தோடு, சஞ்சலத்தோடு, வியாதியோடு இருக்கலாம் பிரியமானவர்களே. மனிதனால் கைவிடப்பட்டு பாரத்தோடு இருக்கலாம் பிரியமானவர்களே. வேதத்தில் ஒரு பக்தன் இப்படியாக கூறுகிறான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காத என்ன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லோரும் அவர் மதம் பார்க்கல, ஜாதியை பார்க்கல, எல்லோரும் அவங்க கிறிஸ்துவங்களாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், இந்தா இருந்தாலும், யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. மெய்யான இளைப்பாறுதல் தருகிறவர் அவர் மெய்யான தெய்வம் பிரியமானவர்களே. அவரால் அன்று வேறொருவராலும் நம்மளுக்கு ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கம் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டது பிரியமான. என் 3 பெண் பிள்ளைகளும் என் பகுதியில் கேவலமாக பேசினார்கள். அதே பகுதியில் என் 3 பெண் பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லா உயர்த்தி படிக்க வச்சு 3 பெண் பிள்ளைகள் திருமண காரியம் நடந்தது பிரியமானவர்களே. நல்ல 3 மருமகன்கள், 6 பேரப்பிள்ளைகள் பிரியமானவர்களே. எப்படி குடும்பம்லாம் சீலப்பேனும் பிச்சைக்காரனாக இருந்த என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை உயர்த்தினார் பிரியமானவர்களே. நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை விசுவாசிங்கள். அவரை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் பிரியமானவர்களே. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் அன்பு கூறுகிறவர் ஒருவர் உண்டு என்றால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே. என்னை போலீஸ் பிடித்துகிறப்போ என் சொந்த ஜனங்கள் கூட எனக்கு உதவி செய்யவில்லை பிரியமானவர்களே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஆபத்து, விபத்து, நாசம், மோசத்தில் விலைக்கு என்னை பாதுகாத்து இம்மட்டும் என் குடும்பத்தை ஜீவனோடு பாதுகான கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம் பிரியமானவர்களே. நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள். எத்தனையோ நண்பனை நம்பினேன், எத்தனையோ வழிபாடுகள் நான் நம்பி போனேன், அதெல்லாம் கைவிட்டது பிரியமானவர்களே. கைவிடாதவர் ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று. கைவிடாத தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், ஒருபோதும் வெக்கப்பட்டு போனது இல்லை என்று வேதம் சொல்லுது பிரியமானவர்களே. அவரை விசுவாசத்தோடு பார்க்குறவர்கள் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை உயர்த்துகிறவர் ஒருவர் உண்டு என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே.
அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். என் தாய் தகப்பன் செய்த பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு பாவமும் செய்யாத என் தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை தண்டனை, அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். இந்த உலகத்துக்காக கல்வாரி சிலுவையை சுமந்து இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனையே இந்த உலகத்துக்காக ஒப்பு கொடுத்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் உயிர் உள்ள தேவன், இன்றைக்கும் உயிர் உள்ள இருக்கிறார். பிரியமானவர்களே, இது பொல்லாத காலம். இந்த காலத்தையும் இந்த நேரத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இனி காலம் செல்லாது. அவர் நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக, நியாயம் விசாரிக்கிறவராக இந்த உலகத்தில் வரப்போகிறார். பிரியமானவர்களே, அவர் சொன்ன வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்குது. பிரியமானவர்களே, அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், கலங்கி தவிக்காதீர்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த டேனியல் ஐயாவுக்கு கொடான கொடி சோத்தரிக்கிறேன். என்ன மாதிரி எத்தனையோ பேர் இந்த சாட்சியை கேட்டு, அநேக பேர் இந்த சாட்சி நீங்களும் இதில் சொல்ல வர வேண்டும் என்று நாங்கள் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இரத்தத்தில் கழுவப்பட்ட ஜனங்கள் அநேக பேர் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை பண்ணி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, காலையில் டான் பீச்சிங் அதிகாலை ஊழியங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஓப்பனர் ஊழியங்கள், உயிர் உள்ள தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று தெருவாக ஊராக போய் நான் எப்படி சின்ன வயசில் அனுபவப்பட்டனோ அது தெருவாக போய் சொல்லி கொண்டிருக்கிற பிரியமானவர்களே. ஏனென்றால் என்னை வாழ வைத்த தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, ஒரு பிச்சைக்காரனாக இருந்தேன், ஒரு காகிதம் பொறுக்கியாக இருந்தேன், குப்பத்தொட்டில் எச்சசோறு சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தினார். பிரியமானவர்களே, உங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்துவார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பேச சொல்லி கொடுத்த அன்பு சகோதரர் டேனியல் ஐயாவுக்கு கொடான கொடி சோத்தரிக்கிறோம். ஆமென். அன்பார்ந்த கிறிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.